வணக்கம் நண்பர்களே, நான் சுந்தர் மகாலிங்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் வித் எஸ்எம். வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து ஒன் ஆஃப் த செமி ப்ரீமியம் கார்டு, அதாவது என்ட்ரி லெவல் ப்ரீமியம் கார்டு. அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் இது 2வது வீடியோ. ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த வாரம் 2வது வீடியோ போட்டேன். ஸோ இனி அடுத்தடுத்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்லாம் கண்டிப்பாக போடுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து ஹெச்டிஎஃப்சி ரிகாலியா கோல்டு கிரெடிட் கார்டு. இந்த கார்டை நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு கார்டு விச் இஸ் ரிவார்டிங், அதாவது ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் ரிவார்டிங். அதாவது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டுக்கு நிறைய பேர் கிடைக்கிது, ஏன்னா பின்கோடுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த கார்டு கிடைக்காதவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக சொல்கிறேன்னா, இது ரிகாலியா கோல்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து. ஏன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து நான் சொல்கிறேன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு பேங்க் விச் இஸ் வெரி ஸ்ட்ரக்சர்டு. அதாவது உங்களுக்கு வந்து ஹைராக்கி சொல்லுவாங்கள்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஃபஸ்ட்டு மணி பேக் ப்ளஸ் கார்டு. நான் சொல்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சியோட கோர் கார்டு, கோ பிராண்டட் கார்டு கிடையாது. கோ பிராண்டட் கார்டு வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்விக்கி, அப்புறம் ஹெச்டிஎஃப்சி டாட்டா நியூ, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி மேரியாட் பான்வே, இதெல்லாம் வந்து கோ பிராண்டட் கார்ட்ஸு. ஸோ நம்ம அதை தவிர்த்துட்டு ஹெச்டிஎஃப்சியோட கோர் கார்டான மணி பேக் ப்ளஸ் கார்டு, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் வந்து ஹெச்டிஎஃப்சி மிலேனியா. அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து ஹெச்டிஎஃப்சி ரெகாலியா கோல்டு. அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து ஹெச்டிஎஃப்சி டைனஸ் கிளப் பிளாக்கு. அதுக்கப்புறம் தான் த க்ரௌன் ஆஃப் இந்தியன் கிரெடிட் கார்டு வந்து ஹெச்டிஎஃப்சி இன்ஃபீனியா. ஸோ அது வந்து க்ரௌன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த கார்டு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் சொன்ன பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஆர் ஐடிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாப் மோஸ்ட் ப்ரீமியம் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம், ஆர் நீங்கள் பாட்டம் மோஸ்ட் ப்ரீமியம் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். யூ கேன் கெட் எனி திங். ஆனால் ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் செக் எலிஜிபிலிட்டின்னு போய் அது உங்கள் இன்கம்க்கு ஏற்றாப்புல என்ன பண்ணுன்னா, இட் வில் ஷோ யூ அ கார்டு. நீங்கள் என்ன நல்ல சிபில் வச்சுருந்தாலும் உங்கள் இன்கம்க்கு ஏற்றாப்புல தான் இட் வில் ஷோ யூ த கார்டு. அந்த கார்டு என்ன பண்ணோம்னா, 12 லட்ச ரூபாய்க்கா இந்த கார்டு, 24 லட்ச ரூபாய்க்கா இந்த கார்டு, மாதம் 5 லட்ச ரூபா அப்படி சம்பாதிக்கிறீங்க, வருஷத்துக்கு 60 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபீனியா. ஸோ அந்த மாதிரி ஹைராக்கி இருக்கும். ஒவ்வொரு கார்டு அப்கிரேட் இருக்குல்ல. உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஹெச்டிஎஃப்சி மணி பேக் ப்ளஸ் கார்டு வச்சுருக்கீங்கன்னு வைங்க. உங்களுக்கு வந்து 4 இயர்ஸில் தான் அடுத்த ரிகாலியா கோல்டு கார்டு அப்டேட் கொடுப்பான். அது எப்படி கொடுப்பான்னா, நீங்கள் இந்த கார்டை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்க, எவ்வளோ யூசேஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கரெக்டாக பில் கட்டுறீங்களா, இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுறீங்களா, ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்தா அப்கிரேடே கொடுப்பான். ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஹெச்டிஎஃப்சி ரிகாலியா கோல்டுலேருந்து ஹெச்டிஎஃப்சி டைனஸ் கிளப் பிளாக்கு, அதுலேருந்து இன்ஃபினியா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்கிரேட் இருக்குல்ல. ஸோ அந்த அப்கிரேட் அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஹெச்டிஎஃப்சி டைனஸ் கிளப்பு இன்ஃபினியா தான் போக முடியுமோ இல்லையா, உங்களால் வந்து எடுத்தோடனே டாப் மோஸ்ட் ப்ரீமியம் கார்ட்ஸில் ரீச் ஆகிடவே முடியாது. இதுதான் வந்து ஹெச்டிஎஃப்சியில் இருக்க ஒரே பேசிக் தம் ரூல். ஐ மீன், நீங்கள் அதுக்காக நிறைய இன்கம் வாங்குறவங்களுக்கு மணி பேக்லேருந்து தான் போகலான்னு அது கிடையாது. நிறைய இன்கம் வாங்குறீங்க பாருங்கள். மாதத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டைனஸ் கிளப் பிளாக் வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் டிஎஸ் ஃபார்ம் 60, டி ஃபார்ம் 60, அப்புறம் வந்து ஸ்பே ஸ்லிப்பு. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டுனா, மற்ற பேங்க்கில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டுனா உங்களுக்கு வந்து ஐடிஆர் மட்டும்தான் கேட்பான். ஆனால் ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டுனா உங்களுக்கு ஐடிஆர் ப்ளஸ் ஜிஎஸ்டி கேட்பான். ஸோ ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் கார்டு வந்து மற்ற பேங்க் மாதிரி இன்றைக்கி ஒரு ரிவார்டை கொடுத்துட்டு நாளைக்கு அந்த ரிவார்டை பிடுங்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும். ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள்னஸ். ஒரு ரிவார்ட் சிஸ்டம் கொடுக்குறான்னா அந்த ரிவார்டை பக்காவாக வச்சுருப்பான். ஒரு கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த கார்டை வந்து குறைஞ்சது 5 to 10 இயர்ஸ் டிவேல்யூ பண்ணுறது. டிவேல்யூ மீன்ஸ் அந்த கார்டை கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ் ஆக்கிறத வந்து பண்ணவே மாட்டான். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயாச்சும் வச்சுருப்பான் அந்த கார்டை. அது ஆக்சிஸில் எடுத்திங்கன்னா ரிசர்வ்னு ஒரு கார்டு இருந்துச்சு. அந்த கார்டெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பரான கார்டு. அந்த கார்டை அவனே ஆக்சிஸ் பேங்க்கே கெடுத்து ஒரு வழியாக்கி, அதே மாதிரி ஆக்சிஸ் அட்லஸுங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டு. ஆனால் அந்த கார்டும் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் இஷ்யூ பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டான். ஆஃப்லைனில் எங்கேயோ 1-2 பேங்க் பிரான்ச்சஸில் நல்ல உள்ளங்கள், ஆரம்பமாக இருக்க நல்ல உள்ளங்கள்னால கிடைக்கிது. ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன், ஒரு ஸ்டேபிளான கார்டு. நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு இப்போ தான் ஜேர்னிக்குள்ளே என்டர் ஆகுறீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், கோ ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ். என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். நானே மணி பேக் ப்ளஸ் கார்டு தான் இப்போவும் வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்டு வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாக்கு ஆக்சுவலாக கொடுத்தாங்க ரெகாலியா கோல்டு கார்டு. ஸோ அதனால தான் இந்த கார்டை நான் யூஸ் பண்ணால தான் சொல்கிறேன். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் ரிவார்டிங் கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ இதான் இந்த கார்டு, இதான் இந்த கார்டோட பிக்சரு. ஸோ இந்த கார்டை பற்றி நம்ம வந்து இதில் பார்த்துருவோம் வாங்க. ஸோ இந்த கார்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் தி செமி ப்ரீமியம் கிரெடிட் கார்ட்ஸ். செமி ப்ரீமியம்னு சொல்கிறத விட ஒரு என்ட்ரி லெவல் ப்ரீமியம் கார்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த கார்டோட பெரிய கோல் என்னென்னா,
எல்லாமே ரிவார்ட்ஸ் தான். மேக்ஸிமம் எக்ஸ்க்ளூட் இருக்குல்ல, இந்த இதுக்கு சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸில் ரிவார்ட் கிடைக்காது, சில இதில் உங்களுக்கு யூட்டிலிட்டியில் ரிவார்ட் கிடைக்காது, சில இதில் வந்து ஃபியூவலில் ரிவார்ட் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய இதை எடுக்காமல் ஒரு சிலதுக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மற்றெல்லாம் மேக்ஸிமம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. குறிப்பாக அதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் எதுலன்னு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விக்கி ஒன் மெம்பர்ஷிப்பும் அப்புறம் எம்எம்டி, அதாவது மேக் மை ட்ரிப்பு பிளாக் கோல்டு மெம்பர்ஷிப்பு தருவாங்க. ஸோ ஸ்விக்கி ஒன் மெம்பர்ஷிப்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஒரு வருஷத்துக்கு தருவாங்க. அது என்னென்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி, 99 ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஃப்ரீ டெலிவரி, ப்ரியாரிட்டி டெலிவரி, ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்விக்கி ஒன் ஒரு வருஷத்துக்கு தருவாங்க. அது இல்லை, அது மட்டும் இல்லாமல் எம்எம்டி கோல்டு, மேக் மை ட்ரிப் கோல்டுங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸு எல்லா ஹோட்டல்ஸ்க்கு இதுக்கெலாம் வந்து ஏற்கனவே இருக்க டிஸ்கவுண்ட் போக ஒரு 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ₹1 கேஷ்பேக்காக வந்துகிட்டே இருக்கும் ஹோட்டல்ஸ்க்கு. அதேமாதிரி ஃப்ளைட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 50 காசு கேஷ்பேக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து விஸ்தாரா கொடுத்தாங்க, விஸ்தாரா மெம்பர்ஷிப் கொடுத்தாங்க. இப்போ விஸ்தாரா தான் ஃப்ளைட் நிறுத்திட்டாங்க, திரும்ப ஏர் இண்டியாவோட மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து ஸ்விக்கி ஒன்றும் அதுக்கப்புறம் எம்எம்டி கோல்டு மெம்பர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் கார்டு வாங்கி ஒரு குவார்ட்டருக்குள்ளே ₹1,50,000 செலவு பண்ணிங்கன்னா ₹1,500 மதிப்பில் வவுச்சர் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கார்டு வாங்கி ஒரு வருஷத்துக்கு ₹5,00,000 செலவு பண்ணிங்கன்னா ₹5,000 மதிப்புள்ள ஃப்ளைட்டு வவுச்சர்ஸும், அது ₹7,50,000 செலவு பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக ₹5,000 இன்னொரு ஃப்ளைட் வவுச்சரும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ₹7,50,000 செலவு பண்ணிங்கன்னா ₹10,000 மதிப்பில் வவுச்சர் கிடைக்கும். ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எஸ், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் ட்ராவல் கிரெடிட் கார்டில் பார்த்துருப்போம். அதே தான் இதுலேயும், அது நான் சொல்லல அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரிவார்டிங்காக எதிர்பார்க்க முடியாது அந்த கார்டை. ஸோ அது அந்த கார்டில் ஒரு சின்ன ட்ராபேக் வந்து இட்ஸ் நாட் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ். அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம இந்த கார்டை பார்க்கவும் முடியாது. ஸோ எஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு ₹150 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஒரு 4-5 மெர்ச்சன்ட் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போனீங்கன்னா அது யாருன்னா மார்க்கஸ் ஸ்பென்சர்ஸ், மிந்த்ரா, நைக்கா, ரிலையன்ஸ் டிஜிட்டல். இங்கே போய் நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணிங்கனாலோ ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலோ, ஸோ இவங்கெல்லாம் ஆன்லைன் ப்ராசஸில் இருக்காங்க, ஆஃப்லைனில் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டில் எங்கே பண்ணாலும் சரி ஒவ்வொரு ₹150 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வர்த்து வந்து 0.65, அதாவது 0.65 காசு. ₹3/4 இல்லை, ₹3/4 10 காசு கம்மி. ஸோ அதுதான் இதில். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஏர்போர்ட் ஆக்சஸ்ஸு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மற்றது இருக்குல்ல, ஸோ நீங்கள் நான் மேக் மை ட்ரிப் மார்க்கஸ் ஸ்பென்சர்ஸ், மிந்த்ரா, நைக்கா, ரிலையன்ஸ் டிஜிட்டல் தவிர மற்ற நீங்கள் எதில் ஸ்வைப் பண்ணாலும் சரி ஒவ்வொரு ₹150 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் மேக்ஸிமம். இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா இன்சூரன்ஸ் இன்க்ளூடட். எஸ், இன்சூரன்ஸ் இன்க்ளூட். ஆனால் என்னென்ன இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு வருஷத்துக்கு 2,500 ஒரு மாதத்துக்கு 2,500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்வைப் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், ₹150 4 பாயிண்ட்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்க பாருங்கள், ஒரு 150 150 300 8 பாயிண்ட்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு 2,500 பாயிண்ட் வரைக்கும் இன்சூரன்ஸில் அக்யூமுலேட் பண்ணலாம். அதுக்கு மேலே பெரிய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ப்ரே பண்ணிங்கன்னா 2,500 நின்றும், அதுக்கு மேலே ரிவார்ட் வராது. ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரே ஒரு கேட்ச்சு. ஸோ மற்றலாம் தெரியும் உங்களுக்கு, இந்த கான்ஷியஸ் சர்வீஸு, ஜீரோ கார்டு லைபிலிட்டி. குறிப்பாக ஃபோரெக்ஸ் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா, ஃபாரினில் யூஸ் பண்ணிங்கன்னா 2% ஃபோரெக்ஸ் சார்ஜஸ், ஃபாரின் கரன்சி கன்வர்ஷன் சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ அந்த 2% மட்டும் இல்லாமல் அதுக்கு 18% ஜிஎஸ்டி வேறு இருக்குது. ஸோ 2.18% வந்துடும். என்ன கேட்டால் மேக்ஸிமம் ஃபாரின் ட்ரான்சாக்ஷனுக்கு HDFC பேங்க் வந்து ஏற்றதே கிடையாது. அதுக்கு பசங்க நிறைய கார்டு இருக்குது. RBL வேர்ல்டு சஃபாரி இருக்குது, IDFC மயூரா இருக்குது, IDFC அஷ்வா இருக்குது, ஸ்கேப்பியா இருக்குது. ஸோ ஃபாரின் கரன்சிக்குன்னா அது தனியாக இருக்குது. அதுக்கு ஒரு வீடியோ வேணால் சொல்லுங்கள், டெடிக்கேட்டடாக ஒரு 4 கார்டை ஒரே வீடியோவில் போடலாம், இல்லை தனித்தனி வீடியோவை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் ரிவால்விங் கிரெடிட் இருக்குது. ஸோ இது நம்ம சேனலோட மோட்டோவே என்னென்னா, இந்த மாதிரி ரிவால்விங் கிரெடிட், EMI இது பக்கமே போகக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ கிரெடிட் கார்டை ஜூஸாக புழிஞ்சு அதில் வர ரிவார்ட்ஸை நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட ஒரே கோல் அண்ட் மோட். ஸோ அதனால் நமக்கு அதை பற்றி தேவையில்லை. அது இப்போ சொன்ன மாதிரி லவுஞ்ச் ஆக்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கிரெடிட் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லவுஞ்சை வந்து ஸ்பெண்ட் பேஸ்ட் ஆகிட்டாங்க. ஒரு சில கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு 50,000 ஸ்பெண்ட் பண்ணுங்கிறான். ஒரு சில கார்டு மாதம் 20,000 ஸ்பெண்ட் பண்ணி அப்போ தான் அடுத்த மாதம் 2 லவுஞ்ச் தருவேங்கிறான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பேஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. எஸ், பேங்க்கே சொல்லி கொடுத்தோம், இல்லைன்னா அவனுக்கு வந்து மக்கள் வாங்குறாங்க, கார்டை வாங்கி லவுஞ்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே கார்டை மாதிரி எடுத்து உள்ள வச்சுறாங்க. ஸோ ₹2 மட்டும் செலவு பண்ணுறாங்க. அதுக்கு மேலே எந்த யூஸ் பண்ணலனோடனே கார்ட்ஸு, பேங்க்ஸு எல்லாமே வந்து இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா, நீ ஸ்பெண்ட் பண்ணால் தான் லவுஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ரொம்ப கம்மியான கார்டு தான் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, விச் இஸ் ஸ்பெண்ட் பேஸ்டு கிரெடிட் கார்ட்ஸ், லவுஞ்ச் ஆக்சஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப குறிப்பிட்ட கார்டு தான். ஸோ அந்த கார்டில் இது ஒரு கார்டு. ஸோ இந்த கார்டில் என்னென்னா வருஷத்துக்கு 12 டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ்னால் போத் டொமஸ்டிக் டெர்மினல் அண்ட் இன்டர்நேஷ்னல் டெர்மினல். திருவனந்தபுரத்தில் பார்த்திங்கன்னா
டெர்மினல் T1 T2 இருக்கும். அதில் வந்து T1 வந்து டொமஸ்டிக்கும் T2 இன்டர்நேஷ்னல் இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே உங்களுக்கு லவுஞ்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது வருஷத்துக்கு 12 லவுஞ்சஸ். இந்த குவார்ட்டர் லிமிட்லாம் கிடையாது. ஒரே மாதத்துலேயே 12 யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு போயிட்டு அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே 12 எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாதத்துக்கு ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது லிமிட் கிடையாது. இந்த குவார்ட்டருக்கு தான் கிடையாது, ஃபுல்லாக இருக்கலாம். ப்ளஸ் இந்த கார்டில் இன்னொரு அட்வான்டேஜ்னா ஆட் ஆன். சப்போஸ் நீங்கள் ஒரு கார்டு வாங்குறீங்க, அம்மாக்கோ ஒய்ஃபுக்கோ சிஸ்டருக்கோ யாருக்காச்சும் ஆட் ஆன் போட்டிங்கன்னா அந்த கார்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆனால் ஷேர் ஆகும். 2 கார்டு வாங்குறீங்க, ஒரு மெயின் கார்டு ஒரு ஆட் ஆன் கார்டு வாங்கி மதருக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னா, ஸோ நீங்கள் 2 பேருமே மதரும் நீங்களும் ட்ராவல் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் ஸ்வைப் பண்ணால் அம்மா கார் லவுஞ்ச் உங்களுக்கு கார் லவுஞ்ச் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன பார்த்தாலும் 12 தான். அதாவது ஒரு மெயின் கார்டு ஒரு ஆட் ஆன் கார்டு தான் போட முடியும். 3வது ஆட் ஆன் கார்டு போட்டிங்கன்னா லவுஞ்ச் ஆக்சஸ்லாம் கஷ்டம். அண்டு அதே மாதிரி ப்ரியாரிட்டி பாஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் இருக்குல்ல, வேர்ல்டு லவுஞ்ச் ஆக்சஸ், உலகம் பூரா லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து வருஷத்துக்கு 6 லவுஞ்ச் இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் ப்ரைமரி கார்டுக்கும் ஆட் ஆன் கார்டுக்குமே நீங்கள் வாங்கிக்கலாம். HDFCக்கு மெயில் அனுப்பிச்சா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ வருஷத்துக்கு 6 லவுஞ்ச் ஆக்சஸ், அதுவுமே ஷேர்டு லிமிட். சப்போஸ் நீங்கள் 3 யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ப்ரையாரிட்டி பாஸில் 3 யூஸ் பண்ணால் 6 முடிஞ்சு. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா $35 3 மாதம் கழிச்சு உங்களுக்கு பில்லாக வந்து நிற்கும். $35. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா சுமார் ஒரு 6000 7000 கிட்ட வந்துடும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன் $35 நான் சொல்கிறது ரெண்டு பேரும் யூஸ் பண்ணால் $70 ஆயிரும். வெறும் $35 ஒரு $4000 கிட்ட வரும், $3200 வரும். ஸோ அந்த அளவுக்குலாம் கொடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு லவுஞ்சு ஒர்த்தே கிடையாது. ஸோ அதனால் வேணாம். நான் சொன்ன மாதிரி ப்ரியாரிட்டி பாஸ், அதே மாதிரி ஆட் ஆன் மெம்பருக்கும் ப்ரியாரிட்டி பாஸ் கிடைக்கும். இது வந்து $27 போட்டிருக்காங்க. ஆனால் $27 சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ரீசெண்டாக ப்ரியாரிட்டி பாஸ் ஃபீஸ் அப்கிரேட் பண்ணிட்டாங்க, $35. ஸோ $35 தான். ப்ளஸ் இந்த கார்டோட ஃபீஸ் சொல்ல மறந்தேன் பாருங்கள். இந்த கார்டோட ஃபீஸ் வந்து $2500 வருஷத்துக்கு. 2500 ப்ளஸ் GST 18%. அண்டு நான் சொன்ன மாதிரி இந்த கார்டை வாங்கி நீங்கள் வந்து வித்தின் 90 நாளுக்குள்ளே $1,00,000 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்விக்கி ஒன் மெம்பர்ஷிப்பும் MMT பிளாக் மெம்பர்ஷிப்பும் இந்த கார்டில் கிடைக்கும். இந்த கார்டில் வந்து நீங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டை வாங்கி நீங்கள் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து 0.2 தான் கிடைக்கும். அதுவே நீங்கள் HDFC ஸ்மார்ட் பை இருக்குல்ல, இது HDFC ஸ்மார்ட் பை, இதில் போய் லாகின் பண்ணிக்கோங்க. இதில் போய் சைன்இன் கொடுத்து உங்கள் கார்டு என்ன கார்டு, நீங்கள் இதில் போய் சைன்இன் கொடுத்து உங்கள் கார்டு என்ன கார்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் கார்டு வரும். அதில் போய் ட்ராவல்ஸ் அண்ட் ஸ்டேஸில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ளைட்ஸ் இந்த மாதிரி கொடுத்து ப்ரொசீட் கொடுத்து ஃப்ளைட்டை ரீடீம் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் டிக்கெட்ஸோ ஹோட்டல்ஸோ ரீடீம் பண்ணிக்கலாம். அப்போ ரீடீம் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ்க்கு வந்து 0.65 பைசா கிடைக்கும். ஸோ ஆனால் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேட்ச் என்னன்னா, ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 70% வரைக்கும் ரீடீம் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு டிக்கெட் வந்து $10,000 உங்ககிட்ட வந்து $20,000 உள்ள பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் டிக்கெட் வேல்யூ $10,000 $7,000 வரைக்கும் தான் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரீடீம் பண்ண முடியும். மிச்சம் $3,000 நம்ம கை காசு போட்டு தான் கட்டி ஆகணும். மற்ற கார்டு மாதிரி என்ன சொல்கிறது, ஆக்சிஸ் மாதிரியோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மாதிரியோ IDFC மாதிரியோ உங்களுக்கு வந்து 100% ரிடம்ஷன் வந்து கிடையாது இந்த கார்டில். ஈவன் IDFCயில் இப்போ 70% ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு வந்து 100% கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து 70% தான் ரீடீம் பண்ண முடியும். ஸோ அதை மெயினாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் HDFC கிஃப்டர் இருக்குல்ல, கிஃப்டர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் போய் நீங்கள் வவுச்சர்ஸ் இருக்குல்ல, வவுச்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா செம்ம ஒர்த்தாக கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக பேட்டாவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ பேட்டாவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தப்போ எனக்கு சில வவுச்சர்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த வவுச்சருக்கு டிஸ்கவுண்ட்ஸ் மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ இந்த கார்டு நம்ம பார்க்குற கார்டு வந்து ரெகாலியா கிரெடிட் கார்டு. ஸோ $1000 நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வைங்க, அப்ரண்ட்டாக $40 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெகுலர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் $24 கிடைக்கும். அதுக்கப்புறம் போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 96 கிடைக்கும். ஸோ எல்லாமே சேர்த்து 60 வேல்யூ ஆஃப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் $60, அப்ரண்ட் டிஸ்கவுண்ட் $40. எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு $40 டிஸ்கவுண்ட் கிடச்சிடும். அப்புறம் 24 பாயிண்ட்ஸ் வந்து ரெகுலர் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் 96 போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சேர்த்தா அந்த 24 + 90 வேல்யூ வந்து $60. ஏன்னா ஒரு பாயிண்ட் அந்த 65 காசு சொன்னோமா. ஸோ $60 ப்ளஸ் இங்கே ஏற்கனவே அப்ரண்ட் $40 டிஸ்கவுண்ட் கிடைக்கிறனால $100 டிஸ்கவுண்ட் ஆச்சு. $900 தான் இந்த கிஃப்ட் வவுச்சர். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே $1000 நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா $1000 தான் நீங்கள் பே பண்ணணும். ஆனால் அதுவே நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக வரும், அப்ரண்ட்டாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் $1000 ஃபுல்லாக பே பண்ண தேவையில்லை. நான் பேசிக்கான கார்ட்லேயே சொல்கிறேன்னு வைங்க. அதர் கிரெடிட் கார்ட்ஸ் பண்ணிங்கன்னா என்னோடய மணி பேக் ப்ளஸ் கார்டு மாதிரி தான். ஸோ $40 அப்ரண்ட் டிஸ்கவுண்ட்டு, $48 கேஷ்பேக் வந்துடும். ஸோ அதுலேயே $88 ஆச்சு. நான் $912 தான் கட்டினா போதும். ஸோ நம்ம $1000 ஒரு பொருளை $912 வாங்கினோம்னா அங்கேயே நமக்கு ஒரு 8%க்கு மேலே டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஆல்மோஸ்ட் 9% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ இதுதான் கிரெடிட் கார்டோட கேமே. ஸோ இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த கார்டை பற்றி. ஸோ இந்த கார்டை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே
போடலாம். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கார்டை வருஷத்துக்கு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா ஆனுவல் ஃபீ வந்து வேவ் ஆஃப். அண்ட் இந்த கார்டோட இன்னொரு ஹைலைட் எலிஜிபிலிட்டி என்னென்னா, நீங்கள் வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும். ஆர் செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது கவர்மெண்ட் இருக்குல்ல, ஃபார் சேலரிட் நான் கவர்மெண்ட் வந்து மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா வாங்க. ஆனால் நீங்கள் 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு earn பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவான். ஸோ அதனால் அதுக்கு எந்த கவலையும் கிடையாது. அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து 18 லட்சம் தான். ஸோ உங்களுக்குமே 12 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் இதெல்லாம் 12 மேலே சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் 12 லட்ச ரூபா இருந்தாலே கொடுத்துருவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. பே ஸ்லிப்பை ரெடியாக வச்சுக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டுனா ஜிஎஸ்டியும் ஐடிஆர் ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கார்டோட ஃபீஸ் வந்து 2500 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணுறேன். அவர் இதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா எலாபரேட்டாக வீடியோ வேணும். HDFC ஸ்மார்ட் பை எப்படி ரீடீம் பண்ணுறது, HDFC கிஃப்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி எந்த வகையில் HDFC கார்ட்ஸை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே சொல்லுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் குயிக்காக ஒரு கேட்ச் வீடியோ போகிறேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ எஸ், தேங்க்யூ, பாய்.